ஆராதிக்கிறோம். இயேசு ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிறவர்கள் யார் இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுடைய வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க நம்பிக்கைக்கு அதிகமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அவன் நீங்க எந்த அளவுல விசுவாசிக்கிறீங்களோ அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்வார். உங்க குடும்பங்களிலே ஆண்டவர் செய்வார். நீங்க இருக்கிற ஸ்தலத்திலே ஆண்டவர் செய்வார். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவர் செய்வார். நீங்க எங்க இருந்தாலும் தேவன் அங்கே அவருடைய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். அவருடைய நாம மகிமைப்பட உங்களுடைய வாழ்வில் காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். தேவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி சூத்திரம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி இந்த கால நேரம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. Thank you, Father. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். செய்வாங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதி கரத்தினால் பாடுங்க. நீதி கரத்தினால் தாங்கி நடத்துவார். சொல்லுங்க. நீதி கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே, கர்த்தரே என்பதன் எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என்பதன் எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம்
வாழ்வழிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். சிந்து பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். சிந்து பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் ஈஸ்வராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி அப்படியே வீட்டுல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறீங்க. அந்த ஜெயத்துல நாங்கள் வாழுகிறோம். இன்றைக்கு அந்த ஜெயத்துல நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காரணம் நீர் 2000 வருஷங்கள் முன்பாகவே கல்வாரி சிலுவையிலே ஜெயம் பெற்றீர். உயிர்த்தெழுந்தீர். மரணத்தை வென்றீர். எதிரி சாத்தானுடைய தலையை நசுக்கினீர். இன்றைக்கு அவன் தோற்று போனவனா இருக்கிறான். நீங்க ஜெயம் பெற்றவரா இருக்கிறீங்க. நாங்க ஜெயம் பெற்றவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க ஜெயம் பெற்றவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எங்க அப்பா ஜெயம் பெற்றவர் இயேசு. எங்க அப்பா வெற்றி சிறந்தவர் இயேசு. என்னுடைய அப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. மரணத்தை உடைத்தவர், சாபங்களை முறித்தவர், வியாதிகளை குணமாக்கினவர். ஹல்லேலூயா. அவருடைய தொழுநாள் நாம் சுகமா இருக்கிறோம். வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. By his stripes we are healed. அவருடைய தொழுநாள் நாம் சுகமா இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டு போவோம். வீடுகளில் நீங்க தேவனை துதிக்க ஆராதிக்க உங்க வீட்டுல தேவ பரசுரை இறங்கி வர போகிறது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாற போகிறது. தேவனை நீங்க துதிக்க உங்க சரீரங்களா அற்புதம் நடக்கும். உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசுரை இறங்கி வரும். அக்க பக்கத்துல இருக்கக்கூடிய உணர போகிறாங்க. இவங்க வீட்டுல ஏதோ ஒன்று நடக்கிறது. அது என்ன தெரியுமா? தேவ பிரசுரம் உங்க வீடுகளை ஆளுகை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுல தேவனை துதித்து ஆராதிக்கிறீங்களோ, மோசே கண்ட அந்த பிரசுரத்தை நீங்க காண போகிறீங்க. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோசே கண்ட பிரசுரம் நீங்க காண போகிறீங்க. ஆமென். மோசேவுடைய முகம் பிரகாசித்தது போல தேவ சன்னிதானத்தில் செலவழிக்கிற உங்களுக்கும் உங்க முகங்கள் பிரகாசிக்க போகிறது. தேவனுடைய முகங்கள், தேவனுடைய உங்க முகம் தேவனுடைய முகத்தை போல உங்க முகமும் பிரகாசிக்க போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஆனால் ஒன்று நடந்தது, பிரகாசமடைந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் கடந்து வந்தது. இன்றைக்கு உங்களுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் வரப்போகிறது. அது தேவனுடைய பிரகாசம் உங்க முகங்களை வீச போகிறது. உங்க உள்ளங்களை ஆளுகை செய்ய போகிறது. உங்க குடும்பங்களை தொட போகிறது. உங்க குடும்பங்களிலே விடுதலை கொண்டு வர போகிறது. பலவீனங்களை நீக்க போகிறது. வியாதிகளை சுகப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. Blessed be your name, O God. Blessed be your name, O God. Blessed be your name, O Father. Hallelujah. Rama Shama Dimara Diamdala Dura Mahandala Dura Mahandala Bara Shabala Diamdala Maha Uma Marama Diamdala Shabala Bara Dura Maha. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. நல்ல ஆண்டவரை உங்க வீட்டுல துதிங்க. ஆண்டவர் நல்லா துதித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்க
நீங்க துதிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் ஆளுகை செய்ய போகிறது. தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள நிறைவேறுகிறது. தேவ பிரசனத்தை உங்க வீட்டுக்குள்ள யாரான வரவேற்று தேவன் உண்மையாக துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் குடும்பங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நடக்காத காரியங்கள் உங்க வீட்டில் நடக்க போகிறது. எல்லா பிசாசின் வல்லமைகள் உங்க வீட்டில் உடைக்கப்பட போகிறது. பிசாசின் வல்லமைகள் எல்லாம் முறியடித்து தேவன் உங்களை வெற்றி சிறந்தவராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். No more failures. இனி உங்களுக்கு தோல்வி இல்லை. வெற்றியின் நாட்கள், வெற்றியின் நாட்களை காண போகிறீர்கள். தேவனை துதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலை, தேவனை துதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில சுகம், புதிய பலன், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கதவுகளை ஆண்டவருடைய குடும்பங்களை திறக்க போகிறார். As you worship, as you praise the name of Jesus, உங்க வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை நீங்க உயர்த்த 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 கூடாதவைகள் கூட போகிறது, நடக்க முடியாதவைகள் நடக்க போகிறது. காரணம் தேவனுடைய உயர்த்துகிறீங்க, மனிதன் அல்ல. உங்க போக்கஸ் தேவனால திரும்ப பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிறார். நீங்க உலகத்தில் உங்க கண்கள் தேவன் மேல் வைக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை உங்க பின்பாக வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. Blessed be your holy name. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உங்க வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உங்க சிறந்த நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. We praise you, we worship you, Father. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Hallelujah. Blessed be your name of God. Thank you, Jesus. Hallelujah. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Thank you, Jesus. பரிசுத்த நீரே, கால நேரத்தில் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்க இருந்தாலும் உறவினதோடு ஆராதிக்க ஆண்டவரே நீங்க இந்த நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இந்த கால நேரத்தில் நமக்கு ஆன்லைன் சர்வீஸ்ல ஆண்டவரை கலந்து கொள்ள நீங்க கொடுத்த நல்ல பாக்கியத்துக்கு நன்றி ஆண்டவரை. எந்த சூழ்நிலையும் நாங்கள் தொழுது கொள்வோம், எந்த சூழ்நிலையுமே நாங்கள் ஆராதிப்போம். சபை கூடுவது நாங்கள் விட்டுவிட மாட்டோம் ஆண்டவரை. சபை கூடுவது நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உடைய வசனம் சொல்வது போல ஆண்டவரே, எங்க இருந்தாலும் ஆண்டவர் நீர் இறங்கி வருகிறீர்கள். சமாரியா சிறிய இடத்துல நீங்க சொன்னீங்க, பிதாவை தொழுது கொள்ள காலம் எங்கேயும் வந்துவிட்டது என்று சொல்லி ஆண்டவர். நான் எங்க தொழுது கொண்டாலும் ஆண்டவரை ஒரு மனதோடு நாங்கள் எங்க தொழுது கொண்டாலும் நீங்க இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களோட நீங்க இடைப்படுகிறீங்க ஐயா. எங்களுடைய இருதயத்தை நீங்க ஆலயமாய் மாற்றி இருக்கிறீங்க. நீங்க தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறது. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. அவரை ஆராதிக்கிறவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர் பிதானவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே குவாலிட்டி அதுதான், ஒரே காரியம் அதுதான். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறேன். Thank you, Lord. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். We worship you. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சேர்ந்து பாடுவோம். நன்றி சொல்லுவே முழு மனதுடனே, உம்மை உயர்த்தி நான் பாடுகின்றேன். நன்றி சொல்லுவே முழு மனதுடனே, உம்மை உயர்த்தி நான் பாடுகின்றேன். Hallelujah.
சேர்ந்து சொல்லுங்க. பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தினீர், சுகவீனன் என்னை நீர் சுகமாக்கினீர். பலவீனன் என்னை நீர் பலப்படுத்தினீர், சுகவீனன் என்னை நீர் சுகமாக்கினீர். உந்தன் கிருபையாலே நான் நிலை நிற்கின்றேன், உம் இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டேன். உம் கிருபையாலே நான் நிலை நிற்கின்றேன், உம் இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டேன். Hallelujah, 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 hallelujah. சேர்ந்து சொல்லுமா. நன்றி சொல்லுவேன் முழு மனதுடனே, உம்மை உயர்த்தி நான் பாடுகின்றேன். நன்றி சொல்லுவேன் முழு மனதுடனே, உம்மை உயர்த்தி நான் பாடுகின்றேன். Hallelujah, 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 உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாயிலிருந்து ஆண்டவரை நோக்கி செலுப்பா. இந்த கால நேரம் நாங்கள் குடும்பமா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா உபகாரங்களும் ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம். ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுவாமி இயேசுவே, இந்த கால நேரத்தில் உமக்கே எங்கள் துதிபலிகளை செலுத்துகிறோம், எங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உம்மையே இந்த கால நேரத்தில் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நாங்கள் ஆண்டவரே உள்ளங்களை திறந்த நன்றிகளை செலுத்துகிறோம். மனதார உயர்த்துகிறோம். அப்பா, உடைய பரிசுத்த நாமம் இந்த கால நேரத்தில் மகிமைப்படட்டும், இன்னும் மகிமைப்படட்டும், இன்னும் உயர்த்தப்படட்டும். இன்னும் ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம், இன்னும் நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம். நீங்க உயர்ந்து இருப்பீராக, மகிமைப்படுவீராக. உங்க நாமம் ஆண்டவரே எங்க பட்டணத்துல உயர்த்தப்பட்டிருக்கட்டும், எங்க குடும்பத்துல உயர்த்தப்பட்டிருக்கட்டும், எங்க தேசத்துல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். நாங்கள் துதிக்க துதிக்க ஆண்டவரே ஆண்டவரை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர் வல்லமைகள் உடைக்கப்படுகிறதுக்காய் நன்றி. துதிக்க துதிக்க எங்களை சூழ்ந்திருக்கிற கட்டுகள் அவுக்கப்படுகிறதுக்காய் நன்றி. மனிதர்கள் இணைந்து விழுந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, மனிதர்கள் விசுவாசி ஆண்டவரே ஆண்டவரே என்னெல்லாம் உடைய ஜனங்கள் விரோதமாய் செயல்படுகிறானோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காமல் இருப்பதற்காய் நன்றி. உங்க பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷ பாதுகாப்பு இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல் ஒரு ஆண்டவரை கரம் நீட்டப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, நீங்க உடைய பிள்ளைகளுக்கு கூடாரமாய் மாறி இருப்பதற்காய் நன்றி. நீங்க பாதுகாப்பாய் மாறி இருப்பதற்காய் நன்றி. எங்க அரணான பட்டணமாய் நீங்க இருப்பதற்காய் நன்றி. எங்க கேடகமாய் இருப்பதற்காய் நன்றி. எங்க துரகமாய் நீங்க இருப்பதற்காய் நன்றி. இந்த கால நேரம் சமய குடும்பமா நாங்கள் சேர்ந்து உண்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம். சுவாமி, நீங்க நல்லவராக இருக்கிறீங்க, மாறாதவராக இருக்கிறீங்க, கிருபை நிறைந்தவராக இருக்கிறீங்க, தயவுள்ளவராக இருக்கிறீங்க, அன்பு நிறைந்த தெய்வமாக இருக்கிறீங்க. சுவாமி, we worship you, Father. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
Hallelujah. 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 We thank you for your goodness, for your faithfulness, for your loving kindness, O God. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறபடி அன்புக்கும் தயவுக்கும் இரக்கங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நம்ம உயர்த்துகிறோம். இயேசுவே உமதருகிலே ஆவலா வருகின்றேன். இயேசுவே உமதருகிலே ஆவலா வருகின்றேன். என் நேரமும் என் சுவாசம் உம்மையே நினைத்திடுதே. என் நேரமும் என் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. இயேசுவே உமதருகிலே ஆவலா வருகின்றேன். இயேசுவே உமதருகிலே ஆவலா வருகின்றேன். என் நேரம் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே. சேர்ந்து பாருங்க. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உங்க பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மை மனதார உயர்த்தி கொண்டே இருப்போம். We worship you, God. We lift your holy name, O Lord. We lift your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்த நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கிற நாமத்தை உயர்த்துகிறோம். வானமும் பூமியும் உண்டாக்கின நாமத்தை உயர்த்துகிறோம். மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கின நாமத்தை உயர்த்துகிறோம். மனிதனுக்கு
உண்டாக்கினவரே உம்மை உயர்த்துகிறோம். சகல சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை உயர்த்துகிறோம். சகலவற்றையும் ஆண்டவர் செய்பவரே உம்மை உயர்த்துகிறோம். உன்னதரும் பரிசுத்தருமான தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். நீதி செய்பவரே உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. நீர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பவராய் இருக்கிறீர். எங்கள் எல்லா நேரத்திலும் சூழ்நிலையில் நீர் எங்களோட தான் இருக்கீங்க. Thank you, Father. Thank you, Jesus. என் தனிமை நேரத்தில் நீர் என்னோடு, என் சோர்வு நேரத்தில் நீர் என்னோடு, என் தனிமை நேரத்தில் நீர் என்னோடு, என் சோர்வு நேரத்தில் நீர் என்னோடு. நீர் இருப்பதா நான் கலங்கிடே, நீர் இருப்பதா நான் சோர்வடையே, நீர் இருப்பதா நான் கலங்கிடே, நீர் இருப்பதா நான் சோர்வடையே. என் தனிமை நேரத்தில் நீர் என்னோடு, என் சோர்வு நேரத்தில் நீர் என்னோடு, என் தனிமை நேரத்தில் நீர் என்னோடு, என் சோர்வு நேரத்தில் நீர் என்னோடு. நீர் இருப்பதா நான் கலங்கிடே, நீர் இருப்பதா நான் சோர்வடையே, நீர் இருப்பதா நான் கலங்கிடே, நீர் இருப்பதா நான் சோர்வடையே. இந்த கால நேரம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை. அது நீங்களா இருக்கிறீங்க சுவாமி. எங்க நம்பிக்கைக்கு பாத்திரவான் நீங்க தான். எங்க நம்பிக்கை தெய்வம் நீங்களா இருக்கிறீங்க இயேசுவே. நாங்க சோர்வடைய மாட்டோம். காரணம் நீங்க எங்களோட எப்பொழுதும் இருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க எங்களோட தான் இருக்க போகிறீங்க. எங்களை நடத்துகிற தேவன் நீங்க, எங்களை தாங்குகிறவர் நீங்க, எங்களை தப்புவிக்கிறவர் நீங்க, எங்களை சுமந்து வந்தவர் நீங்க, இம்மட்டம் காத்தவர் நீங்க, இனியும் காக்க போகிறவர் நீங்க. எந்த வேலையில நீர் எங்களோடு இருக்க போகிறீங்க, எந்த காலகட்டத்தில் நீர் எங்களோடு இருக்க போகிறீங்க, என்ன எங்கள் சுற்றிலும் நடந்தாலும் நீர் மாறுவதில்லை, உம்முடைய வார்த்தை மாறுவதில்லை. We worship you, Father. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால நேரம் நீர் எங்கள் கொடுத்த பலனுக்கும் ஜீவனுக்கும் சுகத்துக்கும் ஆண்டவரே நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த
புதிய ஆண்டில் இந்த 2வது வாரத்துக்குள்ள நுழைந்திருக்கிறோம். நீர்களை காக்குகிற தேவன், பறந்து காக்கும் பட்சியை போல் நீர்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. உடைய பாதுகாப்புக்காய் நன்றி. எங்க குடும்பத்தின் மேல நீர் வைத்திருக்கிற உடைய தயவுக்கும் இரக்கங்களுக்கும் சுகத்துக்கும் பலனுக்கும் ஜீவனுக்கும் நன்றி. அந்த அருமையான நீர்களை நடத்துகிறீர்கள், எங்களை காப்பாற்றுகிறீர்கள். எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆச்சரியவிதமான நீர்களை நடத்துகிறீங்க. எலியாவை போஷித்தவர், நீர்களை போஷிக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவை அனுப்பினீர், போஷித்தவர். எங்களையும் உடைய வார்த்தை மன்னாவை நாளைகளை நீங்கள் போஷிக்கிறீங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால பிழைப்பான் என்றது போல இன்றைக்கு நாம் உங்களுடைய வார்த்தையால பிழைக்கிறோம். என் வார்த்தையால நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். We are being cleansed by your word. உம்முடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தையால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. காரணம் நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாது. Thank you Father. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நீர் எங்களோட பேசும் போறதைக்காய் நன்றி. மாறாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறவர்களே, இந்த காலை ஆண்டவரே லைஃப் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு குடும்பங்களோட நீர் இந்த கால நேரம் இடைப்படுகிறார். துதித்த ஒவ்வொரு குடும்பம், ஆராதித்த ஒவ்வொரு குடும்பங்களுடைய மகிமை இறங்கினதுக்காய் நன்றி. பலவீனங்கள் நீங்கினதுக்காய் நன்றி. வியாதிகள் சுகமாக்கினதுக்காய் நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துல நீங்க அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த சத்தத்தின் கீழே ஆண்டவரை யாரெல்லாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பத்துல விடுதலைக்காய் நன்றி. கடன் சாபங்கள் உடைக்கப்படுவதற்காய் நன்றி. விக்கிரத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுவதற்காய் நன்றி. குடும்பத்துல ஆண்டவரை சமாதானம் இறங்கி வருவதற்காய் நன்றி. ஒரு மனது குடும்பங்களில் இறங்கி வருவதற்காய் சந்தோஷம் ஆண்டவர் குடும்பத்தில் நிலை நிற்பதற்காய் நன்றி. தொடர்ந்து நீரால் விஷயம் இயேசுவை நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you Father. இவ்வளவு நேரமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தீங்க. உடைய வீட்டுல காணப்படுகிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்து எரிந்து விட்டார். நீங்கள் இப்பொழுது விடுதலையாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் விடுதலை ஆக்கினது தான். அது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காது, தொடராது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாள் முதல் கொண்டு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடந்தவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவனுடைய முகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் தைரியத்தோடு நாம் வாழக்கூடியவர்களாய் மாற வேண்டும். நேற்று நடந்த பிரச்சனைகளை நினைத்து கொண்டு இன்றைக்கு வாழ்வோமானால் முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில வராது. நேற்று தோத்து போனோம், ஆனால் இன்றைக்கு நாம் ஜெயிக்க போகிறோம். நேற்று இழந்து போய்விட்டோம், ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. தேவன் மாத்துவார், சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்னவர் கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். கடந்த வாரம் நடந்தது போல் அல்ல, இந்த வாரம் எதிர்பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பங்களிலே மாற்றுதல் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். இந்த கால வழியில எங்களுக்கு இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். ஏனென்று சொன்னா, நான் நினைச்ச சபையாரோடு கூட நான் கொண்டாடலாம்னு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தேன்.
ஆனா பரவாயில்ல, ஆண்டவர் ஆன்லைன் இந்த கூகுள் மீட் ஆகிலும் நமக்கு கொடுத்து உங்களை எல்லாரையும் பார்ப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். இந்த சத்தத்தை ஆகிலும் பார்த்து கொண்டு கேட்கக்கூடிய ஒரு பெரிய வசதியை தேவன் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆன்லைன் மூலமாய் கர்த்தர் அவரை தொழுது கொள்ள வீடுகள் தோறும் கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறார். உங்க வீட்டையே கர்த்தர் தேவாலயமாய் மாற்றிவிட்டார். இந்த கால வெளியில் நான் அதை தான் உணர்கிறேன். இந்த வீட்டுல பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், பிரிவினைகள் எல்லாம் மாறி கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குறார், சமாதானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார், சுகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நான் அநேக அற்புதத்தோட வீட்டுல நடப்பதை நான் என் கண்கூடாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஆவிக்குரிய கண்களில எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ, கணவன் மனைவி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த ஆராதனையில உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணிட போறாரு. என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாய் நான் அதை அருள் செய்வேன் என்று சொன்னவர் இந்த காலவெளியிலே தேவன் அற்புதங்களை அருள் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். நான் சொன்னேன், இன்றைக்கு எனக்கு எங்கள் வாழ்க்கையில ஒரு விசேஷமான நாள். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய திருமண நாள். கர்த்தர் 41 ஆண்டுகள் என்னுடைய அடிமையின் குடும்பத்துக்கு நல்லவராகவே இருந்தார். ஆமென். உங்களுக்கு சந்தோஷமா? அப்பா அம்மாவுக்கு திருமண நாள்னா நீங்களும் எங்களோட கூட கொண்டாடணும் இல்லையா? கட்டாயம் நீங்க இன்னைக்கு சந்தோஷமா தான் இருப்பீங்க. தேவன் எதிர்பாராத அற்புதத்தை வாழ்க்கையில இன்னைக்கு செய்வார். யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசையோ அந்த ஆசைகளை ஆகாரத்து மூலமாகவோ ஒரு சரீர ரீதியிலோ எதையோ ஒன்று கர்த்தர் அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் ஆரம்பமாயிடுச்சு. நீங்க விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் முதல் கொண்டு நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், அதை கண்கூடா நீ பார்க்க போறாய் என்று சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். கடந்த 41 ஆண்டுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ மேடைகள், பல தாக்குகள், ஆனால் எத்தனையோ ஆசீர்வாதமான நாட்கள் எங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்தார். தோத்து போவோம், கீழே விழுந்து விடுவோம், மேல ஏறவே முடியாது, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று நினைத்த நேரங்கள், நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அப்படி விடல. தேவனை உண்மையாய் பற்றி கொண்டதனால் என்னுடைய 12 வயது உள்ளவனாய் நான் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவை என் சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன். என் குடும்பத்தில் 8 பேர். நான் 10வது பிள்ளையாய் பிறந்தவள். 10ஆவதாய் பிறக்கிற வேளையிலேயே ஒரு மகா பெரிய ஆபத்தை என்னுடைய தாயார் சந்தித்திருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் என் தாய்க்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த நாள் மட்டும் கர்த்தர் என்னை உயிரோடு கூட வைத்து விட்டார். அம்மா என்னை பெற்றெடுக்கும் பொழுது பலனில்லையே என்று சொல்லி கதறி என்னால முடியாது என்று சொல்லி ஒரு சின்ன கிளினிக், அந்த ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற வேளையில ஒரு நர்சமா வந்து தன்னுடைய பிளாஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு காஃபியை அம்மா கண்ணு அப்படியே இழுத்தும் போதும் கண்ணுக்குள்ள திறக்க முடியலையா, அவங்களுக்கு சாக போற ஒரு காலகட்டத்தில் இருந்தார்களாம். பலன் இல்ல. 10வது பிள்ளையை பெற்றெடுப்பதுனால உலக மக்கள் சொல்லுவாங்க, 10வது பிள்ளையை பெற்றெடுத்த பாட கட்டுவாங்கன்ற மாதிரி அம்மா செத்துருவாங்க. சில அந்த உலக மக்களுடைய பழமொழி. ஆனா கர்த்தருடைய பழமொழி அது இல்ல. கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையாய தாயார் உயிர் பிரிந்து போகிற சூழ்நிலையில அந்த காஃபி குடிச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தேவ மகிமை, தேவ பலன் அவர்களுக்கு சுவாதீனம் வந்து கர்த்தரை துதித்த மாத்திரத்துல தேவன் புது பலனை கொடுத்து அம்மா அவர்கள் என்னை பெற்றெடுத்தார்களாம். அது ஒரு பெரிய சாட்சி. இன்றைக்கு என்னுடைய பிறப்பே ஒரு சாட்சி என்று சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில 12 வயதுள்ளவளா இருக்கும்போது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். 12
12வது வயதிலேயே நான் அபிஷேகத்தை 28ஆம் தேதி ஜனவரி மாதம் நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வீட்டுல பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நானும் அந்த ஜெபத்துல கலந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு காத்திருக்கிற வேளையில கர்த்தரனை தம்முடைய ஆவியினாலே நிரப்பிட்டார். தேவன் தம்முடைய ஆவியின் மேல் ஊற்றின மாத்திரத்துல அந்நிய பாஷை வரத்தோடு நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு காணப்பட்டேன். ஆனா என்னுடைய வாலிப பிராயத்துல நான் தேவனை விட்டு விலகி தூரமாய் போய்விட்டேன். உலகத்துக்கு நேராய் நான் கடந்து போய்விட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு திருமணம் ஆனது. பல பாடுகளை நான் சந்தித்தேன், பல மேடுகள், பல பள்ளத்தாக்கு. ஆனாலும் 41 ஆண்டுகளாய் கர்த்தர் எங்க குடும்பத்தின் மேல் கிருபையா இருந்தார். எத்தனையோ மரணங்கள், வியாதிகள், எத்தனையோ போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சந்தித்த போதிலும் தேவன் பத்திரமா எங்களுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றினார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் இப்பொழுது சமீபத்துல ஆபரேஷன் எனக்கு நடப்பதற்கு முன்பாக என்னுடைய 3வது அக்கா அவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். ஆண்டவரே, என் தங்கச்சியை நீங்க காப்பாத்தணும், நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? ஏன் இவ்வளவு பெரிய வியாதி வந்துடுச்சு அவங்களுக்கு? டாக்டர்கள் சொல்லிட்டாங்க 3 மாசத்துக்கெல்லாம் செத்துருவேன்னு சொல்லி. 2 வருஷம் ஆயிடுச்சாங்க அப்போ டாக்டர்கள் சொல்லி. அப்பதான் எனக்கு ஆபரேஷன் ஆனது. அப்போ அந்த ஆபரேஷன் நேரத்துக்கு முன்னால 1 வாரம் இருக்கும். அப்ப ஜெபம் பண்ணாங்களாம். அப்ப அக்காவுடைய ஜெபத்துல தேவ தரிசனத்தை அவர்கள் பார்த்தார்களாம். அவங்க கண்ட தரிசனம் என்ன தெரியுமா? ஏசப்பா என்னை தூக்கி மடியில வச்சு கொண்டிருந்தாரா, அப்படி கீழே குனிஞ்சு எனக்கு ஒண்ணுமே ஆகாதுதான் அவர்கள் கரத்தால் என்னை குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கின்னு அப்படியே பத்திரமா அந்த குழந்தைய பாத்துக்கிட்டா எப்படி பாப்பாங்க ஒரு தாய், அப்படி என்னை ஏசு பார்த்து கொண்டிருந்தார். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிச்சா. கர்த்தர் என் தங்கச்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கிறாரு, எனக்கு என்ன பயம்? கர்த்தர் அவர்கள் தொடுவார், சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கை, தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சான். அப்போ ஒரு நாள் போன் அடிச்சு எனக்கு சொன்னாங்க, நான் இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேன், ஏசப்பாவே உன்னை தூக்கி வச்சிட்டு இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த தரிசனத்தை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. நான் தைரியத்தோடு அந்த ஆபரேஷனை மேற்கொள்ளக்கூடியவளாய் மாறி அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு அற்புதங்களை, சுகத்தை தந்து என்னை வெளியே கொண்டு வந்து இப்பொழுது 6ஆம் வருஷம் துவங்க போது என் வாழ்க்கையில கர்த்தர் சுகம் கொடுத்து, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் சில வார்த்தைகளை ஒரு சில நாட்கள் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தைகள் என்னவென்றால், சாம்பலுக்கு தேவன் சிங்காரத்தை கொடுக்கிறார். எங்க இருக்கு இந்த வசனம் சொல்லி பார்க்கலாம். 61ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் 61:4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்த இவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுசாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, 3ஆம் வசனத்தில், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் ஒரு ஆமென் சொல்லலாம். மீண்டும் பாருங்க இந்த வசனம் என்ன அழகா, 3ஆம் வசனம் மன்னிக்கணும், 4ஆம் வசனம் என்று சொல்லிவிட்டு ஆங்கில வேதத்துல 4, தமிழ் வேதாகமத்துல 1. ஆகையால் நீங்கள் மீண்டும் கூட அந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அதுல இருந்து தான் நான் பேச போகிறேன். ஆக சாம்பலுக்கு பதிலாய் தேவன் சிங்காரத்தை தருவாராம். சாம்பல் என்றால் என்ன? தாய்மார்கள், சில தகப்பன்மார்களுக்கு கூட தெரியும் சாம்பல் என்றால் என்ன. நம்ம விறகு அடுப்பு பத்த வச்சாதான் சாம்பல் வரும். இப்பதான் நம்ம எல்லாம் கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ், பல ஸ்டவ்களை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே வெறும் விறகு அடுப்பு தான் ஜனங்கள் பாவிச்சாங்க இல்லையா? ஆகையால் அப்போ விறகு எரிஞ்ச மாத்திரத்துல எரிஞ்சு பூத்து போயிடும். சில வேளையில எரிஞ்சு நம்ம சரியா அணைக்காம போயிட்டா அடுப்பெரி கூட கிடைக்காது.
சாம்பலா மாறிடும். அந்த சாம்பல் எதற்கு பயன்படுத்துவோம்னா, சில வேளையில சாமான் கழுவுறதுக்கு நம்ம பாவிக்கலாம், அதை யூஸ் பண்றோம். ஆனா சில வேளையில எல்லா சாம்பலும் பெருக்கி குப்பை தொட்டில தான் நம்ம போடுவோம். அது குப்பையில போடப்படுவதற்கு தான் இந்த சாம்பல் பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுப்பாரா. அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒரு நாள் சாம்பலை போல காணப்பட்டது. அது வெறுமையாய் காணப்பட்டது. ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையா இருந்தது. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, என்னோடு கூட வாழ்கிற மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் அவைகள் காணப்பட்டது. எத்தனையோ நாள் நான் புலம்பி இருக்கிறேன், எத்தனையோ நாள் நான் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில ஒரு விருத்தி, ஏதோ ஒன்று இல்லாமல் போனதை போல இருந்தேன். ஏனென்றால் தேவனை இழந்து போயிட்டேன். உலகத்துக்கு தான் முதல் இடத்தை கொடுத்தேன். ஆனால் தேவன் மீண்டும் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததுனால கர்த்தரை நான் பிடித்து கொண்டேன். கர்த்தரின் துணையாய் மாறிட்டார். இந்த சாம்பல் குப்பையில கொட்டப்படுவதற்கு அது காணப்பட்டு உபயோகம் அற்று காணப்பட்ட அந்த சாம்பலை தான் கர்த்தர் எடுத்து தம்முடைய கரத்துல அதுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறார். பியூட்டி ஃபார் ashes. கர்த்தர் சாம்பலுக்கு என்னத்தை கொடுக்கிறாரா? அழகு கொடுக்கிறாரா? இது எப்படி ஆகும்? மனுஷரால் இது கூடாது, ஆனா தேவனால் இது கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. சாம்பல் கொட்டப்படுவதற்கு, குப்பையில போடுவதற்கு தான் அது பயனுள்ளது. ஆண்டவர் இதே வண்ணமாய் வெறுமையாய் இருக்கக்கூடிய இந்த பூமியை கூட அது இருள் நிறைந்ததா இருந்தது, ஆனாலும் தேவாவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஒழுங்கினமான பூமியை அழகுள்ள ஒரு பட்டணமாக, நாடாய் அநேக மக்கள் குடிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றினது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் பியூட்டி கொடுக்கிறாராம் ஆஷஸ்க்கு. சாம்பலுக்கு என்ன கொடுக்கிறாரு? சிங்காரம். சிங்காரம்னா தெரியுமா? அலங்கரிப்பு. கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறார், அழகுபடுத்துகிறார், சுகப்படுத்துகிறார், உன்னை விடுதலை ஆக்குகிறார், சமாதானம் கொடுக்கிறார், உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகிறார். கர்த்தர் அப்படித்தான் உன் வாழ்க்கை செய்ய எந்த காலவெளியில கர்த்தர் அப்படி மாற்ற வல்லவரா இருக்கிறார். துயரப்படுகிறவர்களுக்கு ஆனந்த களிப்பை தேவன் உண்டாக்குறாரா? நீ இந்த காலவெளியில துயரப்பட்டு காணப்படுகிறாயா? எதை குறித்து? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ என்ன செய்கிறாய்? நீ முனவிக்கொண்டே ஜெபம் பண்ற. உன் துயரம், உன் இருதயத்தின் துயரம் அதிகரித்து கொண்டிருப்பதனால நீ முனவிக்கொண்டு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டார்? நான் ஏன் இப்படி வாழ வேண்டும்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? என் குடும்பத்தை ஏன் இப்படி சாசு வாட்டி வதைக்கிறான்? எனக்கு அடிக்கடிக்கு பலவீனங்கள் என்னை தாக்குறது, எனக்கு பண கஷ்டங்கள் நெருக்கிக் கொண்டே இருக்கிறது, எனக்கு ஒரு வாழ்க்கையில விசாலம் வராதா? நான் சந்தோஷமாய் வாழ முடியாதா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்களுக்கு அவர் ஆனந்த களிப்பை உண்டாக்குகிறவர். நீ எப்பொழுது தேவ சன்னிதானத்துக்கு வருகிறாயோ, தேவனை ஆராதிக்கிறாயோ, தேவன் உன்னை அறியாத ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையை, ஆனந்த களிப்பை உன் வாழ்க்கையை அவர் கர்த்தர் நிரப்பி உன்னை சந்தோஷத்தினால கர்த்தர் அவர் மகிழ செய்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கை அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். நீ துயரத்தில் இருப்பது அவருக்கு பிரியமானது அல்ல. ஆயில் ஆஃப் ஜாய் என்று சொல்லப்படுகிறது. துதியினால உண்டாக்குற அந்த எண்ணெயின் அபிஷேகத்தின் தைலம், அபிஷேக தைலத்தை உன் மேல ஊற்ற விரும்புகிறார். அடுத்து அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? The garment of praise for the spirit of heaviness. பாரம் நிறைந்த நம்முடைய ஆவியில தேவன் விடுதலை கொடுத்து துதியின் ஆடையை நம்ம மேல போத்தி கர்த்தர் அவரை துதிக்கும்படி கர்த்தர் செய்வாராம்.
அல்லேலூயா. கர்த்தர் துதிக்க செய்கிறவர். உன்னை துதிக்க துதிக்க உன் துயரமெல்லாம் மறைந்து போகும். உன் துயரமெல்லாம் உன் வாழ்க்கை விட்டு விலகி போகும். நீ கர்த்தரை துதித்து பார். இப்ப கூட ஊழியர் ரூஃபஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த ஆராதனையில நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேகருடைய துயரங்களை கர்த்தர் ஆனந்த ஒரு களிப்பை உண்டாக்கி துதியின் ஆடையினால உங்களை போற்றி உங்களை விடுதலையோடு கூட ஆராதிக்க வச்சார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை துதிக்க செய்தார். ஏன் நாம் தேவனை துதிக்கிறோம்? நன்றி. தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைப்போமானால் நன்றி நம்மால சொல்லாம இருக்கவே முடியாது. நாம் எப்பயோ மரித்திருக்க வேண்டியவர்கள் உயிரோடு இன்றைக்கு கர்த்தர் நம்மை தப்பி வைத்திருக்கிறார் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, நீடிய பொறுமை நம்ம மேல. அழிக்க அவருக்கு எவ்வளவு நிமிஷம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை தண்டிச்சு அப்படி அழிச்சு போட்டுட்டு இருக்கலாம். அப்பவே ஒரு நெருப்பு அப்படி எரிஞ்சு போவது போல கர்த்தர் நம்மளை எரிச்சிடலாம் பூமி மேல வாழ்கிற காலமே. ஆனா அவர் அப்பற்பட்டவர் அல்ல. மங்கி எரிகிற திரியை அணையாமலும் அதை ஆண்டவர் ஊதி போடாமலும் அவை காணப்படுகிறார். அந்த திரியை வெட்டி சீர்படுத்தி செறிப்படுத்தி அது மிகுந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரியாய், ஒரு விளக்காய் இந்த உலகத்துல நம்மளை மாத்தி விடுகிறாராம். கர்த்தருடைய செய்கை அதுதான். That they might be called trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. நாம் வாசிங்களா அந்த பாகத்தை மாத்திரம், that we might be called the tree of, நாம் நீதியின் கனி கொடுக்கக்கூடிய மரங்களாய் கர்த்தர் நம்மளை மாத்துறார். வாசிங்க 3வது வசனத்தின் கடைசி பாகம். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின, கர்த்தர் தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாக எண்ணப்படுவார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உன்னையும் என்னையும் உலகத்துல நம்மள உயிரோட வச்சிருக்கிற நோக்கம் இந்த காலத்துக்கு எதற்கு என்றால் நாம் நீதியின் விருட்சங்களாய் வாழக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுக்குதான் ஒரு சபையில நாம் இருப்போமானால் நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். நாம் நடப்பட்டு காணப்பட வேண்டும். எங்க அப்பா ஒரு கதை எப்பவுமே சொல்லுவார். ஒரு குரங்கு கையில ஒரு செடி, திடீர்னு அந்த குரங்கு என்ன பண்ணுச்சா, அந்த செடி கையில பிடிங்கி கையில வச்சுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு இன்னொரு இடத்துல போய் மண்ணு தோண்டி அந்த செடியை திருப்பி நட்ட வச்சுச்சான். திருப்பி என்ன பண்ணுச்சான், அந்த அதே நட்டு வச்ச செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துல போய் நட்டு வச்சுச்சான். அப்ப பல இடத்துல ஒரு 3-4 இடத்துல மண்ணு தோண்டி செடியை பிடுங்கிறது, திருப்பி நடுறது, திருப்பி பிடுங்கிறது, திருப்பி நடுறது. 2-3 முறை அந்த செடி பிடுங்கப்பட்டும் நாட்டப்பட்டு அந்த குரங்கு கையில இருந்த தொட்டு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த செடி செத்தே போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை அப்படி சில வேளையில மாறிடும். எப்படி? நீ ஒரே இடத்துல நாட்டப்பட்டாதான் நீ விருட்சமாய், கனி கொடுக்கிற ஒரு விருட்சமாய் நீ மாற முடியும். தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு plantation of the Lord, தேவன் நாட்டின மரமாய் நீ இருப்பாய். that he might be glorified. உன் வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரா? அவர் மகிமைப்பட விரும்புகிறாரா? கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். நீ நாட்டப்பட்டு இருப்பாயானால் தான் உன்னை மகிமையாய் கர்த்தர் மாற்றி விட முடியும். நாட்டப்படாமல் இருக்கிற வேளையில நீ மகிமைப்பட முடியாது. நீ நாட்டப்பட்டு இரு. கர்த்தர் இந்த சாம்பலுக்கு சிங்காரத்தை தரார். துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த களிப்பை தேவன் தருகிறார். துதியின் ஆடையை தேவன் உனக்கு தரார். நீதியின் வஸ்திரம் நீ தரித்து தேவனை துதிக்கிற வேளையில கர்த்தர் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். இதுக்கு ஆதாரணமா இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே
கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. பாருங்க இந்த வசனம் எவ்வளவு உண்மை உள்ளதா இருக்கிறது. But the God of all grace, who has called us unto his eternal glory by Christ Jesus, after that he have suffered a while, make you perfect, established, strengthened, settle you. ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார். உன்னை சீர்படுத்தி, சரிப்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது ஒரு பாட்டு வந்து கொண்டிருக்குது இல்ல, அநேகர் கேட்டிருப்பீங்க. சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார் என்று சொல்லி கர்த்தர் அதை இந்த கடைசி காலங்களில அவர் குடும்பத்தை அப்படி செய்ய விரும்புகிறார். நீ ஒப்பு கொடுக்க விரும்புகிறாயா இந்த கால வழியில? எபேசியர் 3:20 வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Unto him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen. அடுத்த வசனம் 20 வசனம் 20 இதுல ஆமா. Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. நமக்குள்ளே கிரியை செய்கிற நமது ஆவியின் நிமித்தமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அவர் மாற்ற விரும்புகிறார் என்றால், நாம் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாகவே தேவன் செய்ய விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இந்த காலவெளியில நீ தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லி நீ நினைத்து வாழ்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சாம்பல் போல உன் வாழ்க்கை இருக்கிறதா? அதை சிங்காரப்படுத்த விரும்புகிறார். நீ துயரப்பட்டு கலக்கி வாழ்கிறாயா? தலை குனிந்து தேவன் தலையை நிமிர்த்த விரும்புகிறார். உனக்கு கர்த்தர் ஆனந்த களிப்பை தேவன் உண்டாக்க போகிறார். உன்னை பார்த்து கேட்பாங்க, என்னம்மா உனக்கு என்ன ஆயிடுச்சு, பைத்தியமா பிடிச்சிச்சு, இப்படி சந்தோஷமா நீ இருக்கிறிய? ஆமா, அது தேவனுடைய ஆனந்த களிப்பு. ஒன்னும் இருக்கட்டும், பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கட்டும், 10 பைசா இல்லாம கூட போட்டோம், கர்த்தர் ஆனந்த களிப்பினால் உன்னை நிரப்ப வல்லவராயிருப்பாரா? கர்த்தர் உன்னை நினைத்தவர்கள் இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உன்னை விட்டுருவாரா, கைவிடுவாரா நினைக்கிறீங்களா? நீ நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நீ கேட்பதற்கும் அதிகமாய் என் தேவன் செய்ய விரும்புகிறார். இந்த ஆண்டு அப்படிதான் உனக்கு நடக்க போகுது. நீ விரும்பினாலும் விரும்பாக்கிட்டியோ இந்த பெதெஸ்தா திருச்சபையின் ஜனங்களுக்கு தேவன் அதிசயத்தை செய்ய போறார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகம். அப்படின்னா என்ன? உன் உள்ளத்துல கூட தோண்டாத ஆசீர்வாதம், நீ நினைச்சு கூட பார்த்துலாத ஆசீர்வாதம் கர்த்தர் அப்படி செய்வாரா? எப்பொழுது செய்வார் தெரியுமா? நீ ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ பொழுது புற சாதிகளுடைய ஆசீர்வாதம் உங்க கையில வந்து சேரப்போகுது. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையுடைய அநேக வாழ்க்கையை மாத்த போறார். வேலை இல்லாத திண்டாட்டத்தின் மக்களை வேலைக்காரர்களாய் அல்ல, அதிகாரிகளா கர்த்தர் மாற்ற போறார். ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். கர்த்தரை பிடித்து கொண்டு வாழ்கிற ஜனங்களை கர்த்தர் கீழே விட மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். உன் சூழ்நிலைகளை மாற்றி எதற்காக அப்படி கர்த்தர் மாத்த போறார் தெரியுமா? இனி வரப்போகிற காலங்களில கர்த்தர் அநேக ஊழியர்களை தாக்கக்கூடிய மக்களாய் உங்களை மாத்த போறார். இந்த ஊழியத்தை பெதெஸ்தா திருச்சபை ஊழியர்களை நீங்க தான் நடத்த போறீங்க. உடைய சம்பாதனத்தினால, உடைய காணிக்கையினால வரப்போகிற காலங்கள் கர்த்தர் உங்களை அதிகாரிகளாய் மாத்திட போறாரு. அப்ப நீங்க வாங்குற சம்பளத்தின் 10ல் ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுக்க போறீங்க. கர்த்தர் இப்படியே நம்முடைய நிலைமையை வைக்க போறதில்ல. கர்த்தர் மாற்றுவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உடைய வீட்டுல கர்த்தர் அப்படிதான் உடைய வீட்டை நிரப்ப போகிறார். ஐஸ்வர்யத்தினால நிரப்பப்பட போகிறீங்க. ஆசீர்வாதம் ஆயுசு நாட்களோடு கூட நீங்க வாழ போறீங்க. மரணத்துக்கு ஏதுவான ஒரு சரீரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கல. ஜீவனுக்கு ஏதுவான ஒரு சரீரத்தை தேவன் மாற்றுவார், சுகப்படுத்துவார். உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், உங்களை சீர்படுத்த விரும்புகிறார், உங்களை நிலைநிறுத்த தேவன் விரும்புகிறார். சாம்பலுக்கு பதிலாக தேவன் சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தேவன் உண்டாக்கி புதிய ஆடை உனக்கு கொடுத்து நீதியின் விருட்சங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி அவருக்கு மகிமையானவர்களாய் கர்த்தர் உங்களை வாழ வைக்க போறார். யாரெல்லாம் இதை நீங்க இந்த கால வேளையில பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, நீங்கள் சோத்திரத்தோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த கால நேரத்துல நாளாவதை வாட்ஸ்அப் மூலமா அல்லது ஆன்லைன் மூலமா நடத்த, கூகுள் மூலமா நடத்த முடியாது. அடுத்த கொடுத்த கிருபை கரங்களை உயர்த்தி தேவனை சோதரிக்கலாம். எல்லாம் சோதனை பண்ணுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் விடையையும் கொடுக்கவும் அவர்கள் அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்ற வார்த்தைகளின்படியாய் எங்களை நினைத்ததற்காக நன்றி ஆண்டவர். நீர் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிப்பீர். எங்களை ஆசீர்வதிப்பதே உடைய விருப்பம் ஆண்டவர். செய்து கொண்டு பாஸ்டர் அவர்களுக்கு என்ன சுகபல ஜீவனை ஆயுசு நாட்களை கட்டிருக்கிறபடியா நன்றி. அடுத்த விஷயம் கொடுத்த பிறந்த நாளுக்காக நன்றி. அடியானுக்கு பாராட்டிய நன்மைகளுக்காக நன்றி. இந்த பாடல்களை நடத்தின ஊழியர்களுக்காக நன்றி. அடுத்த இந்த டெலிவிஷன் உதவி செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் உதவி செய்தார், அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் ஊர்ல எங்க இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சரீரத்தை விட்டு நீங்குவதாக. என்னுடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறதான உங்கள் மேல் என்னுடைய நீதியின் சூரியன் உதிக்கும். என் சட்டைகளின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்கிறேன். எப்படியாப்பட்ட ஒரு பலவீனங்களா இருந்தாலும் சரி, வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிறபடியாய் நன்றி தகப்பட சோதரிக்கிறபடியாம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்துவேன். திரும்பவும் அவர்களை துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பலவீனத்தில் சுகமாக்குற வல்லவர் வர்றாங்க போதாங்க. தேவனுடைய உயிர்த்தெழுந்து வல்லவர் வர்றாங்க போதாங்க. இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம், செழிமை, தேவனுடைய கிருபை, தேவ பிரசனம், ஆஸ்தி ஐஸ்வர்யம் நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.